வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரீன்ஸ் மெனியா சேனல். இது இயற்கையை நேசிப்பவர்களுக்காக. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான டேபிள் ரோசஸ் வெரைட்டிஸுங்க. ஒரு 10+ வெரைட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து எப்படி பாட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம பாட் பண்ணோம். எந்த அளவுக்கு கட்டிங் எடுத்து எந்த மாதிரி மண்கலவை யூஸ் பண்ணி நம்ம பாட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கூட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், நான் வந்து என்னோடய தோட்டத்தில் ஆல்ரெடி இருக்கிற டேபிள் ரோசஸ் கட்டிங்ஸ் தாங்க எடுத்துகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கங்கே வந்து ஒவ்வொரு கலர்ஸ் வச்சுருக்கேன். அதிலிருந்து நம்ம ஒவ்வொரு கட்டிங்காக எடுத்துக்கலாம். பூத்துருக்கிறதா பார்த்து எடுக்கிறேங்க, ஏன்னா கொஞ்சம் நிறைய கலர்ஃபுல்லாக பார்க்கணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ பார்த்திங்கன்னா, இப்போ நான் காட்டிகிட்ருக்க கலர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கட்டிங் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி டேபிள் ரோஸ் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து சிங்கிள் கலர்ஸாக வைப்பீங்களா, இல்லை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி என்ன மாதிரி வைக்க ஆசைப்படுவீங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லுங்கள். ரொம்ப வெயில் அதிகமாக இருந்ததால் எல்லா டேபிள் ரோஸுமே ரொம்ப மோசமான நிலைமையில் தாங்க இருந்துச்சு. இப்போ இந்த மழை பெஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு க்ரோத் வந்து இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து நம்ம டேபிள் ரோசஸ் வளர்க்கும்போது அடுத்தடுத்து கட்டிங்க வேறு பாட்டில் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த கலர்ஸ் எல்லாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஸ்டெம் வந்து ரொம்ப பழசானாலும் வந்து அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கட்டிங்ஸ் வந்து எடுத்து அடுத்தடுத்த பாட்டில் நெட்டினீங்கன்னா அந்த கலர்ஸை வந்து நம்ம எப்போவுமே நம்ம தோட்டத்தில் வச்சுருக்க முடியும். இந்த கலர் பாருங்கள், ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து இந்த மாதிரி ஒரு 4 to 5 inches உள்ள ஸ்டெம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் பாட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மல்டி பெட்டல்ஸ் உள்ள போர்ட்டுலக்கா வெரைட்டிஸ் தான். இதை டேபிள் ரோஸ், அப்புறம் மாஸ் ரோஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வச்சு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மொத்தமாக பறித்ததும் பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா. இதே மாதிரி தான் நம்ம பாட் பண்ணும்போதும் பாட் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெட் கலர் பாருங்கள், எனக்கு ரொம்பவே பிடிச்ச கலர். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஒன்று தான் பிடிச்ச கலர்னு இல்லைங்க, எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு கார்டன் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கும் சின்ன குழந்தைங்களுக்கும் வந்து கார்டன் சொல்லி கொடுக்குறதுக்கும் இந்த வெரைட்டிஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குட்டி குழந்தைங்க கூட ஜஸ்ட் அப்படி கிளி நட்டு வச்சாங்கன்னா மறுநாளே பூக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மொட்டு நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா அடுத்த நாளே பூக்கும். அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு கார்டனிங் மேலே இன்ட்ரெஸ்ட்டும் வரும். அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வீட்டில் ரொம்ப ஸ்பேஸே இல்லை, ஆனால் ஏதாச்சும் ஒரு 2 செடி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கூட இதை நீங்கள் வந்து வளர்க்கலாம். இந்த பூவை பார்த்திங்கன்னா 10 மணி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 10 மணிக்கு வந்து நல்லா விரிஞ்சிரும். ஆஃபீஸ் டைம் பூ அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா கலரும் பறித்து எடுத்தாச்சுங்க. ஒரு 10-11 கலர் வந்து இதில் இருக்குது. இதை எப்படி நடலாம், அதை பற்றின கேர், அதை பற்றி எல்லாமே நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டெம் சைஸ் வந்து இந்த அளவுக்கு இருந்தாவே போதுங்க. இதை விட குட்டியாக வச்சாலுமே வரும். இந்த ஸ்டெம் இருக்கிற இடத்துல தண்டு பகுதியில் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற இலைகளையெல்லாம் இந்த மாதிரி எடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் நடும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து மண் கலவை ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் என்ன மண் கலவை எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா 1 பங்கு மணல், 1 பங்கு கார்டன் சாயில், 1 பங்கு பார்த்திங்கன்னா தொழு உரம், அதெல்லாம் எடுத்திருக்கேன். 3 மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி ஒரு அகலமாக இருக்கிற பாட்டில் வந்து எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் தண்ணீரும் ஊற்றி வச்சுருக்கேங்க. சின்னதாக இந்த மாதிரி குழி பறிச்சுட்டு நம்ம அந்த இலையெல்லாம் கிள்ளி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த இடம் வரைக்கும் நம்ம அந்த மாதிரி உள்ளே வச்சு நட்டிடணும். நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி ஓட்டை போட்டு வச்சுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக நட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாட்டரிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சாயிலில் ஒரு 1 inchக்கு விரலை உள்ளே விட்டு பார்த்திங்கன்னா ஈரம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஈரம் இல்லாமல் ட்ரையாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து வாட்டர் பண்ணலாம். அதிகமாக தண்ணி ஊற்றிட்டே இருந்தாலும் இந்த செடிகள் வந்து அழுகிடுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இதனுடைய தண்டுகள் எல்லாமே வந்து தண்ணீரை உறிஞ்சி வச்சக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் வந்து நீங்கள் எப்போ தேவையோ அப்போ அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் எப்போ கொடுக்கலாம் அப்படிங்கிறது. நம்ம பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணும்போதே பார்த்திங்கன்னா தொழு உரம்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்போம். ஒரு 1 monthக்கு வந்து அதுவே போதுங்க. 15 days ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் வந்து நீங்கள் கொடுக்கலாம். தொழு உரம் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு வீட்டில் நீங்கள் தயாரிக்கக்கூடிய இயற்கை உரங்கள் எல்லாமே கொடுக்கலாம். மீனம்லம், பஞ்சகாவியம், அப்புறம் இந்த பனானா பீல் அதில் போடுற அந்த வாட்டர், இது மாதிரி எல்லாமே கொடுக்கலாம்.
ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் கொடுக்கறது நல்லது. எப்சம் சால்ட்டு கூட கொடுக்கலாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த பூக்களுக்கெல்லாம் நான் வந்து பெருசாக எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் உரம்லாம் அதிகமாக கொடுக்காம தான் வச்சுருக்கேன். ஆனாலும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக தான் பூக்குது. அந்த சீசன் வந்தாலே பூக்கள் வந்து நல்லா பெருசாக பூக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த செடி எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தாங்க, இந்த செடியை எப்போவுமே நம்ம வீட்டில் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கிள்ளி அடுத்தடுத்து பாட்டில் நேட்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம எப்போவுமே நம்ம வீட்டில் வச்சுருக்க முடியும். அந்த மாதிரி கட் பண்ணி விடும்போது சைட் பிரான்ச்சஸும் நிறையா வளருங்க. வெள்ளைப்பூச்சி தாக்குதல் வந்து இந்த செடிக்கு அதிகமாக வருங்க. 1 லிட்டர் தண்ணியில் நீம் ஆயிலும் சோப் ஆயிலும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு செடிகளுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதை பார்க்காம விட்டிங்கன்னா இந்த செடியவே பால் பண்ணிவிடும். இந்த செடி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? இயற்கையை பார்த்து ரசிக்கவும் கார்டனிங் பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் கிரீன்ஸ் மினியேச்சர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். பாய்.